வியாபாரத்தை ஆரம்பிங்களேன். ஆமா, சாமி கும்பிட்டது இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக. ஆனா அண்ணன் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கு அப்புறம் தான் வியாபாரத்தை ஆரம்பிப்போம். அப்பதான் உங்களுக்கும் லாபம், எங்களுக்கும் லாபம். எவ்வளவு நிறைய காத்துக்கிட்டு இருக்கிறது பாருங்க. காத்திருக்கிறத போறதோ உங்க இஷ்டம். ராத்திரி ஆனாலும் சரி, அண்ணன் வராம போனி பண்ண மாட்டோம். அண்ணன் வந்துட்டாரு. கும்பிடுங்க. என்ன சந்தை வசூல் எப்படி இருக்கு? சந்தை உங்க பொறுப்புல இருக்கும்போது வசூலுக்கு என்ன குறைச்சல? அமோகமா இருக்குது. வணக்கமுங்க. வணக்கம். என்ன ராசு கடை காலியா இருக்கு? சரக்கும் இல்ல, வியாபாரம் இல்லைங்க. சந்தாவே கட்டல. அப்படியா? ஒரு 1000 கொடுங்க. சந்தை பணங்க அது என்ற சொந்த பணத்துல. ஓ, இதுல 1000 ரூபாய் இருக்குதுங்க. முதல்ல சரக்கு வாங்கி வியாபாரத்தை கவனிங்க. சந்தா பணத்தை பரவ பாத்துக்கலாம். நல்லது. வரணுங்க. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். அட அவசரப்படாதப்பா. விக்கிறவன் நானும் வாங்குறவன் நீயே, அப்புறம் இடையில எவையா தானாவதே? அட கோவப்படாத. வேலை என்ன வரட்டும். என்ன வேலை வரட்டும்? யாரு அவ? யாரு அந்த வேலை? நான் தான். ஓஹோ, இவன் தான் அந்த வேலைனா? என்னடா அண்ணன் மரியாதை இல்லாம பேசுறேன்? ஏன்னா எனக்கா காத்திருக்க வேண்டாம். நேரத்தை வீணாக்காம வியாபாரத்தை ஆரம்பின பலமுறை சொல்லிக்கணும்ல. ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? நீங்க வராம எப்படிங்க? அது சரி. மாடு வேணா நல்லா தான் இருக்குது. ஆமா, என்ன விலைக்கு பேசி முடிச்சீங்க? 1000 ரூபாங்க. 1000 தானா? டேய், இந்த மாட்டை எங்க திருண்ண? என்னது? மாட்டை நான் திருடினேனா? ஆமா, கண்டிப்பா இது திருட்டு மாடு தான். எப்படியா சொல்ற? யோ, இது நல்ல கறவை மாடு. இப்போதைய சந்தை விலைக்கு குறைஞ்சபட்சம் 5000 போகும். அந்த மாட்டை நீ 1000 ரூபாய்க்கு பேசி முடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இது திருட்டு மாடு தான். உண்மையை சொல்லு, இதை எங்க திருடுன? நான் திருடுவேன், விப்பேன். அது கேட்க நீ யாருடா? உங்ககிட்ட என்ன பச்சே? யோ, பணத்தை அடியா. டேய், என் மேலேயே கை வச்சிட்டியா? நான் யாருன்னு உனக்கு தெரியாதுடா. அடிக்காதீங்க. இது வேலம் பொறுப்பு நடக்கிற சந்தையாக்கும். இந்த சந்தையில இனிமே உன்னை பார்த்தேன், ஓடி போயிரு. பெரிய கொம்ப நாட்ட அண்ணன் கிட்ட மோதனா இப்ப மண்ணை கவிட்டு போறான் பாரு. வேடிக்கை பாத்துக்கிட்டா எப்படி? குழப்ப போய் பாருங்க. போமணி. வணக்கம் தம்பி. வணக்கங்க. நான் அசலூருங்க. உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்களை இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். இந்த சந்தைய ரொம்ப கண்ணியமாவும் கட்டுப்பாடோட வச்சிருக்கீங்களே. அது என்ற கடமைங்க. செய்யற தொழில் தெய்வம்னா தொழில் செய்யற இடம் கோயில். அதை புனிதமா வச்சுக்கணுங்கிற என்ன எல்லாத்துக்கும் வரணுங்க. நல்லா தோணிங்க தம்பி. அப்ப நான் வரட்டுங்களா? வரணுங்க. ஐயா, ஐயா. பாவேலா, என்ன சந்தையில இருந்தா வர்ற? ஆமாங்க, சந்தையில இருந்தா வர்றான். அங்க ஏதோ தகராறுன்னு கேள்விப்படுறேன். அதுங்கய்யா, அது ஒண்ணு இல்லைங்க. ஒருத்த மாட்டை திருடிட்டு வந்து சந்தையில விற்க வந்தான். அதை திருட்டு மாடு கண்டுபிடிச்சு அண்ணன் 4 அப்பா போய் துரத்தி விட்டாரு. டேய், தப்பு பண்ணா தட்டி கேட்கறலையும் சரி, நல்லது பண்ணா தட்டி கொடுக்கறலையும் சரி. இந்த ஊர்ல வேலை நோட்ட வேற யாரா இருக்கா? இன்னும் நல்ல சாத்தனியா? அது அட சொல்லப்பா, அடிச்சு போட்டு அடி வாங்கின மாதிரி வைக்கப்படுற. நான் எப்போது பணத்தை கையில் வாங்கிருக்கேனா? இந்தா வீரசாவை கொண்டு போய் உள்ள வை. சரிங்க. டேய்,
நீ எங்க போற? பசிக்கு சாப்பிட போறேன். சண்டை போடியா? வேடிக்கை பார்த்தவனுக்கு என்னடா சோறு? ஹலோ. ஓ மை சன். இங்கிலீஷ் கொண்டு குறைச்சல இல்ல. என்ன அந்த காலத்து எல்கேஜில? ஆமா, என்ன பகலெல்லாம் கூட வீட்டுல இருக்கிற நீ? பக்கனையா பேசிரு. நான் உன்ற பையன் தானே. டேய், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்பேன்? நான் எத்தனை தடவை பதில் சொல்ல முடியும்? ரேஷன் கார்டில் அப்படித்தானே போட்டுக்க. ரேஷன் கார்டுல மட்டும்தான் நீ என்னைய பையன்னு போட்டிருக்க. மத்தபடி உனக்கு பையங்கிற நினைப்பெல்லாம் அந்த வேலை தான். உனக்கு என்னடா வேணுப்பா? அட சந்தை வசூலுக்கு தான் நீ என்னை அனுப்பல. சரி. வசூல் பண்ணிட்டு வந்த பணத்தையாவது இந்தாடா மகனே உள்ள கொண்டு விடான்னு அந்த சாவியை கொடுத்தியா நீ? ஓ, அந்த சாவி ஒண்ணுதான் ஆட்டி தெரியுது உனக்கு. இத வர்ற உனக்கு காக்காவல் வந்து வாயில நுர தள்ளி இழுத்துட்டு கிடந்தா கூட நம்பி சாவி உங்க கையில் கொடுக்க மாட்டேன். ஏவா? ஏனா ஏண்டா காக்காவல் வந்த மாதிரி நடிச்சு ஏமாத்தி சாவியை வாங்கி 2 லட்சம் ரூபாய் அடிச்சிட்டு போனவன் தானே நீ? அன்னைக்கு நுர தள்ளலையே. உனக்கு வருத்தமாகுதா? கவலையே படாத. இன்னைக்கு முழு நாள் பட்டினி போட்டன்னு வையே, உனக்கும் வாயில் நுர தள்ளும். ஐயா போ, அப்படியே போ. போ சாமி. போ. என்னடா முறைக்கிற? இரு இரு, இரு, அங்கங்க போற? வேலை பண தண்ணி வச்சுட்டு இருப்பேன். நீ போய் அப்படி காத்தோட இருப்போ. பீரை வேற திறந்து எடுத்து போ. இதுக்கெல்லாம் ஒரு நாள் போடா, அனுப்பி போ. இதுக்கு மேல என்னடா அனுபவிக்கிறது? போடா, நான் அங்கெல்லாம் வரல. மத்தியானம் மணி அடிச்சு பள்ளிக்கூடம் போறதுக்குள்ள நான் சீக்கிரம் சாப்பிட்டு சின்ன வீட்டுக்கு போய் சித்த சாரி அனுப்பிட்டு வரணும். ஓ, சோறு கொண்டு வந்துட்டியா? இருக்கு, கொண்டா கொண்டா. ஐயோ, மணி அடிச்சு வெகு நேரம் ஆயிடுச்சு போல் இருக்குதே. குட் மார்னிங் டீச்சர். அட குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் டீச்சர். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற பொண்ணு பசியோட இருப்பாளே, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு போகணும்னு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உங்களுக்கு? அது சந்தையில சந்தா வாங்க போயிருந்தேன், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அப்பதான் என்ன அடிச்சுக்க. ஏன் நிறுத்திட்டு அடிச்சிரு. போங்கண்ணா, எப்ப பார்த்தாலும் டீச்சர் டீச்சர்னு சொல்லிக்கிட்டு. அதான பார்த்தேன், என்ற அம்மனி அடிச்சிருமாக்கம். எப்பவும் இப்படிதான் அம்மனின்னு கூப்பிடணும். டீச்சர்னு கூப்பிட்டீங்க கூப்பிட்டா என்ன பண்ணி வாக்கம்? சாப்பிட மாட்டேன். இனி எந்த டீச்சரையும் டீச்சரை கூப்பிட மாட்டேன். நீ முதல்ல சாப்பிடுங்கன்னு. ஏன்னா இன்னமும் நீங்க தான் எனக்கு சாப்பாடு கொண்டு வரணுமா? ஏன் அம்மனே, நான் என்ன இன்னைக்கு நேரத்தான் கொண்டு வந்து கொடுக்குறேன்? இந்த ஸ்கூல்ல நீ சின்ன பிள்ளைய படிக்கிற காலத்துல நான் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்கூலுக்கு நீ டீச்சர் ஆயிட்ட, இப்பவும் நான் தான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ 1000 சொல்லு அம்மனி. இப்படி உனக்கு நான் சோறு வந்து கொடுக்கறதுல இந்த அண்ணனுக்கு எவ்வளவு சுகம் இருக்கு தெரியுமா? ஏன் அம்மனி இப்படி பாக்குற? இந்த என்னண்ணா, நான் என்ன சின்ன குழந்தையா ஊட்டி விடுறதுக்கு? என்னைக்குமே எனக்கு நீ சின்ன குழந்தை தான். உனக்கு மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணமாகி குழந்தை பிறந்தாலும் அதுக்கும் சேர்த்து நான் தான் ஊட்டுவனாக்கும். இந்த அப்படின்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏன் அம்மனி அப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருவேன்ல. கல்யாணங்கிறது ஒரு பிரிவுதாமா. ஆனா நாம வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் பிரிக்க என்னைக்கு யாராலையும் முடியாது. முதல்ல நீ சாப்பிடுங்கண்ணா. ஐயா, இது வரைக்கும் நம்ம ஊர்ல திருட்டு கொள்ளை தான் நடந்துட்டு இருந்தது. இப்ப என்னடான்னா ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலையே பண்ணிருக்காங்க. இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டியே ஆகணும் ஐயா. வேலா, ஐயா, இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு ஏதாவது யோசனை சொல்லுப்பா. ஏப்பா, ஏதாவது விவசாயம் இருக்கா உங்களுக்கு? ஊருக்கே பெரிய மனுஷன் நீங்க. அவர் உங்களோட வயசுல சின்னவர். அவர்கிட்ட போய் யோசனை கேக்குறீங்களா? டேய், உட்கார்றா. இதை வர்றா, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு யோசனை சொல்றதுக்கு அவன் இந்த ஊர்லயே பிறந்திருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. இந்த ஊரையும் ஜனங்களையும் நேசிக்க தெரிஞ்சிருக்கணும். உன்னையும் என்னையும் இந்த ஜனங்களையும் விட இந்த ஊரை நேசிக்கிற வேலை அவனுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. வேலா, நீ சொல்லு வேலை. ஐயா, இந்த கொலை பண்றது, கொள்ளையடிக்கிறது, கற்பழிக்கிறது இது எல்லாமே பொதுவா ராத்திரி நேரத்தில் நடக்குதுங்க. இதுக்கு பெரும்பாலும் ஆம்பளைங்க தான் காரணம் இருந்திருக்கானுங்க. அவங்களையெல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு புத்தி சொல்லி திருத்த முடியாதுங்க. இதுக்கு உடனடியாக சட்டை போட்டீங்கன்னா கற்படுத்தி விடலாம். சரி, அந்த சட்டம் பண்ணுங்கிறது நீயே சொல்லிடு. நல்லா கேட்டுக்குங்க. இனிமேல எந்த ஆம்பளையும் ஊருக்குள்ள ராத்திரி வீட்டுல விளக்கு வச்சதுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஊருக்குள்ள நடமாடவும் கூடாது. ஐயா சாதாரணங்களா? மகனே, நல்லா கேட்டுக்கிறாசா, உனக்கும் சேர்த்தாது. இது என்னப்பா அநியாயமா இருக்குது?
ராத்திரி ஆனா ஆம்பளை எப்படி வெளிய போகாம இருக்க முடியும்? ஏன் விளக்கு வச்சுக்க வெளியில உனக்கு எனக்கு இல்ல. இவனுக்கு ஒரு ஆத்திர அவசரம். என்ன பண்றது? அப்படி போறதா இருந்தா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கணுங்க. காரணம்னு மொட்டையா சொல்லாத, அப்புறம் ஆளாளுக்கு ஒரு காரணம் சொல்லுவானுங்க அயோக்கிய பசங்க. ஐயா, நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த சட்டத்தை உடனடியா போட்டா தான் இந்த ஊர் உருப்படும்னு என்ற மனசுக்கு படுது. ஆமா, இது பெரிய அவசர சட்டம். இது போடா போறிக்கிறேன். ஏனப்பா வேலை சொல்றதுல உங்களுக்கு எல்லாம் சம்மதம் தானே? இப்ப சம்மதம் மண்டையை ஆட்டிட்டு அப்புறம் ராத்திரியில வெளியில வந்தீங்க, பகல்ல கூட வீட்டுக்குள்ள போக முடியாது. என்ன பஞ்சாயத்து தீர்ப்புக்கு அப்பீலே கிடையாது. ஏனம்மா பொம்பளைகளுக்கு சந்தோஷமா இருக்குமே. அடுத்த வருஷம் ஜனத்தொகை ஏறாம பாத்துக்குமா, புரியுதா? போ. என்னது சந்தை வெறிச்சோடி கிடக்குது, யாரையுமே காணமே. அதிசயம் ஆனால் உண்மை காண தவறாதீர்கள். எனக்கு சினிமா காமிக்கிறாங்க, நாகனி காமிக்கிறோம். எத்தனை அடி காலியா? எத்தனை அடிங்க? 6 அடி. 6 அடி தானா? 6 அடிக்கு மேல தூடு கோச்சுரு. போயா எனக்கு ஒரு சீட் கொடுப்பா. முதல்ல காசு வைய. முட்டை சத்தம் சிந்து வடிவியா? மறந்துட்டியா? சோர்தி மறதையா? போயவள தம்பி அண்ணா கும்பிடுங்க. ஜனங்களை ஏமாத்தி இங்க என்ன வசூல் பண்ற? ஷோ கொட்டாய்ங்க, நாகனி காட்டுங்க. நாகனியா? ஆமாங்க, அது பெரிய நாகனிங்க, நல்ல செட்டப்புங்க. அது இருக்கட்டும், இது ஆறு நடத்துறது, இது ஆறு உள்ள விட்டது. நடத்துறவரு அவருங்க. ஐயோ, பர்மிஷன் பக்கத்துல இருக்கவங்க. காட்டி கொடுத்துட்டானே. எதையாவது சொல்லி சமாளிப்போம். சங்கண்ணா, என்ன இது? என்ன வந்து நாகக்கண்ணிங்க? என்ன நாகனி சோகனின்னுட்டு? இது என்ன சந்தேக சர்க்கஸ் கூடாமா? ஐயோ, சண்டையும் இல்ல சர்க்கஸ் கூடாரம் இல்லைங்க. நான் கன்னியாகுமரி பாறையில படுத்துட்டு இருந்தேன்னா தூங்கி எந்திரிச்சு பாக்கும்போது இந்த நாகண்ணி இல்லைங்க, நாகண்ணிங்க இது என் பக்கத்தால படுத்துட்டு இருந்தது. பாக்குறதுக்கு ரொம்ப அதிசயமா இருந்தது. நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, ஊர் மக்களும் பாக்கட்டுன்னு இந்த ஊருக்கு முதல் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன அதிசயமா நாகனி? அது நம்மளும் தான் பாதப்படுவோமே. யோ, அடாடாடாடாடா, ஏனுங்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரொம்ப அழகா இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி நாகனிங்க அழுகுன முட்டையை சாப்பிட்டா ஆயுசு கட்டிங்க. என்ற சார்புல உங்க நாகனிக்கு நான் விருந்து வைக்கிறேன். நீங்க போய் 5 முட்டை நல்ல அழுகுன முட்டை வாங்கிட்டு சீக்கிரம் வாங்க. 5 முட்டை போதுமா? எதுக்கு 5 சேர்த்து வாங்கிட்டு வாங்க. சரி. இந்த இடத்த விட்டு நகர்ந்தீங்க, நாகனியை தூக்கி நடுக்கடலை வீசி போடுவாங்க. அப்புறம் எத்தனை வலை வீசம் கிடைக்காதுங்க. வசூல் பண்றாங்களாம், வசூல். இந்த பாருங்க, இவங்க பொழப்பு நடத்துறதுக்காக உங்க பொழப்பெல்லாம் கெடுத்து போட்டு தலைக்கு 2 ரூபா வாங்கி இவங்க வித்த காட்டுறாங்க. இவங்களுக்கு நான் ஒரு வித்த காட்ட போறேனுங்க. நீங்க எல்லாம் நாகனிய பார்க்கணும். எல்லாரும் இலவசமாவே பார்க்கலாங்க. நீங்க ஏனுங்க நாகனி தேடி போகணும்? அந்த நாகனி உங்களை தேடி வருது பாருங்க. முட்டை ரெடி. இது என்ன கரகம் தானே நீங்க அழுகுன முட்டை கேட்டீங்க, அதுக்கா இப்படியா? only 6 months back. அந்த வையே தள்ளு தள்ளு. சாப்பிடு. நாகனி, மூச்சு மட்டும் குடிமா. ஏன் முகம் சொல்லிக்கிற? சாப்பிடு. சும்மா கூச்சப்படாம குடி. யார்கிட்ட வந்தவங்க ஜாலகெல்லாம் காட்டுறீங்க? குடி.